இந்த வரப்போற 2026ல நான் ஃபுல்லா சேஞ்ச் ஆவேன். ஜிம்ல ஜாயின் பண்ணுவேன், டெய்லி படிப்பேன், லைஃப்ப செட் பண்ணுவேன். இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்குல்ல. ஆனா ஒரு உண்மைய சொல்லணும் காய்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்ல 90% ஃபெயில் ஆகுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஜனவரி எண்டுக்குள்ளேயே இதெல்லாம் கிவ் அப் பண்ணிடுவாங்க. அதுவும் 3வது நாள் இல்லன்னா 1 வாரம் கழிச்சு தான். ஏன் பீப்பிள் லேசியா இருக்கிறதுனாலயா? இல்ல அவங்களோட வில் பவர் கம்மியா இருக்கிறதுனாலயா? இல்லாட்டி அவங்களோட டெஸ்டினி தான் இப்படியெல்லாம் நடக்க வைக்குதா? இந்த வீடியோல ரியல் ரீசன் உங்க மைண்டுக்குள்ள நடக்கிற ட்ரூத்த எல்லாம் சொல்றேன் கைஸ். ஸோ இனி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மோட்டிவேஷன் இஸ் எ லை. ஜனவரி 1ல நடக்கிற இருக்கிற மோட்டிவேஷன் அது ஒரு டெம்பரரி ட்ரக். இதை பத்தி நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நியூ இயர் வைப்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ், இன்ஸ்டாகிராம் கோட்ஸ், யூ கேன் டூ இட், இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நம்ம நிறையவே பார்த்துருப்போம், அதுவும் நியூ இயர் அன்னைக்கு. பட் மோட்டிவேஷன் எப்பவுமே ஒரு பேட்டரி மாதிரி தான். சார்ஜ் இருக்கும், ஆனால் ரொம்ப சீக்கிரமா ட்ரெயின் ஆகும். நிறைய பேர் இதை யோசிச்சு பார்ப்பாங்க, மோட்டிவேஷன் இருந்தா நான் சக்ஸஸ் ஆவேன்னு. ஆனால் அதோட ட்ரூத் என்ன தெரியுமா? மோட்டிவேஷன் ஃபாலோ பண்ண வேண்டாம், டிசிப்ளின் கிரியேட் பண்ணணும். மோட்டிவேஷன் எப்பவுமே ஒரு ஃபீலிங்காக தான் நம்மளுக்கு தெரியுது. டிசிப்ளின் தான் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த சிஸ்டம் தான் கடைசி வரைக்கும் நிற்கும், மோட்டிவேஷன் கிடையாது. இந்த மோட்டிவேஷன்ன்ற ஃபீலிங்கு எப்போ வேணால் போகலாம் கைஸ். சிஸ்டம் இருந்தால் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும். இதோட ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிக் கோல்ஸ் பட் 0 பிளானிங். பீப்புள் ஜனவரியில் சொல்லுவாங்க, இந்த வருஷம் 30 kg வெயிட் ரெடியூஸ் பண்ணுவோம்ப்பா, டெய்லி 6 மணிக்கு எழுந்து லைஃபை மாற்றுவேன், ஃபுல் பர்ஃபெக்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். இதை பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுதுல்ல அப்படின்னு பிரெயின் சொல்லும். இதெல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். பிக் கோல்ஸ் வித்தவுட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு கேரண்டீட் ஃபெயில்யூர். ஆமாம் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு ஜிம்மை போகணும்னு நினைப்பீங்க, டெய்லி 1 to 2 hours ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. 2வது நாள் பாடி பெயின்ஸ் இருக்கும். 3வது நாள் சரி இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவீங்க. 7வது நாள் மொத்தமாக ஃபிட் பண்ணிடுவாங்க கைஸ். இதுக்கு பதிலாக 15 மினிட்ஸ், ஒரே ஒரு ஹேபிட், ஒரே ஒரு ஸ்டெப், இது மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் வின்ஸ் பண்ணிங்கன்னா பிரெயினுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அதாவது உங்களோட டெய்லி 1 to 2 hours ஒர்க் அவுட்லேருந்து டெய்லி ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, ஸோ டெய்லி அந்த 15 மினிட்ஸ் தான் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களோட பிரெயின் உங்களுக்கே சொல்லும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிரியேட் ஆகும். 3வது விஷயம், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ். ஐடென்டிட்டி சேஞ்ச் இல்லாமல் கோல் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, பீப்புள் என்றைக்குமே சொல்லுவாங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன், நான் எக்ஸாமை கிராக் பண்ணுவேன். ஆனால் அவங்க இன்னும் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நான் ரொம்பவே லேசி பர்சன், நான் டிசிப்ளின் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா, யூ கேனாட் சேஞ்ச் ரிசல்ட்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் ஐடென்டிட்டி. உங்களை நீங்கள் முதல்ல மாற்றிக்கணும். அதாவது த வே ஆஃப் திங்கிங் வந்து முதல்ல மாறணும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் டெய்லியும் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட, நான் எந்த மாதிரி ஒரு பர்சன்னா டெய்லியும் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கும் படிப்பேன், நாளைக்கும் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், ஆக்சுவலாக சேஞ்ச் ரியலாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் ரெசல்யூஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசனு, ஒரு புது லைஃப்பை நீங்கள் சடனாக கொண்டு வரேன்னு நினைப்பீங்க, ஆனால் வித்தவுட் சேஞ்சிங் ஒரு ஓல்டு ஐடென்டிட்டி. நீங்கள் ஒரு புது லைஃப்பை கொண்டு வரணும்னா புது மனுஷனாக நீங்கள் யோசிக்கணும் கைஸ். அப்போ தான் ஒரு புது லைஃப்பை கொண்டு வர முடியும். 4வது விஷயம் ரொம்பவே ஈஸியானது கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டு ரொம்பவே டேஞ்சரஸ் கைஸ். ஒன் டே ஒர்க் அவுட் மிஸ் ஆச்சு, சரிப்பா ஃபுல் வேஸ்ட் ஆச்சு, இனிமேல் ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன், சரி ரெசல்யூஷனை ப்ரோக் பண்ணிட்டேன், இனிமேல் எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன் பேட் டே ஈக்குவல் டு ஃபுல் குயிட். இதில் ட்ரூத் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்க தேவையே இல்லை கைஸ். 80% நீங்கள் கரெக்டாக இருந்தாலே போதும். அதாவது இந்த இயர் நீங்கள் 100% கரெக்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 80% கரெக்டாக இருந்தால் அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான். இதோட யூனிவர்சல் ட்ரூத் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டெய்லி பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலமே அவங்க என்றைக்குமே குவிட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒர்க் அவுட் மிஸ் ஆகிடுச்சு, சரிப்பா நெக்ஸ்ட் டே பண்ணலாம். நெக்ஸ்ட் மீலு நான் நல்லதாக சாப்பிடுவேன், இல்லைனா நெக்ஸ்ட் ஹவர் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டே நான் புதுசாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் தேவை கைஸ். அதை விட்டுட்டு நான் ஃபுல்லாக குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. 5வது விஷயம், என்விரான்மெண்ட் அகைன்ஸ்ட் யூ. இங்கே பீப்புள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அவங்க ப்ளேம் பண்ணிக்க மாட்டாங்க, என்விரான்மெண்ட்டை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க கைஸ். ஃபோன் எடுத்திங்கன்னா ஃபோனில் எப்போ பார்த்தாலும் ரீல்ஸு, ஷார்ட்ஸு அண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ். அதே மாதிரி ரூமில் பார்த்தீங்கன்னா பிடிச்ச பெட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் 0 டிசிப்ளைன்.
ஒர்க் அவுட்டே பண்ணாமல். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிலாக்ஸாக இருக்கணும், கதை பேசணும், ஊர் சுற்றணும், அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸு. என்விரான்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் வில் பவர் ரொம்ப வீக்காக இருக்கும் கைஸ். ஸோ அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் வரணும்னா ஆக்சுவலாக உங்களோட சரௌண்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபோனில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஸ்டடீஸ் பேச வச்சுக்கோங்க, ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரே ரொட்டீனை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஏன்னா நம்ம மைண்டு அதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. என்விரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணுனா ஹாஃப் பேட்டில் நீங்கள் வின் பண்ண மாதிரி தான். அதாவது உங்களோட ரெசல்யூஷனை நீங்கள் முழுசாக வின் பண்ண மாதிரி தான். 6வது விஷயம் எமோஷனல் ரீசன். இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் என்றைக்குமே சொல்லுவாங்க ஹெல்தி ஆகணும், சக்ஸஸ் ஆகணும். ஆனால் என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் ஹெல்தி ஆகணும், எதுக்கு நம்மளுக்கெல்லாம் சக்ஸஸ்? ஆக்சுவலாக பெயின் இல்லைன்னா மைண்டு மூவ் ஆகவே ஆகாது. அதோட நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் தேவை கைஸ். ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருந்தால் மட்டும்தான் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு ஆல்ரெடி. நம்ம மாறலன்னா நம்ம என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. இதை மட்டும்தான் நம்ம கேட்டுக்கணும். ஸோ நான் மாறலன்னா என்ன நடக்கும், இந்த டிசிப்ளின் எனக்கு வரலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலாக இதெல்லாம் தெரியலன்னா ரொம்பவே கஷ்டம் கைஸ். அந்த ஃபியர், அந்த எமோஷன் இதெல்லாம் தான் நம்மளுக்கு லைஃபுக்கு தேவையான ஒரு ஃபியூல் மாதிரி கைஸ். நியூ இயரில் ரெசல்யூஷன் ப்ராப்ளமே இல்லை கைஸ், மைண்ட் செட் தான் இங்கே ஆக்சுவலாக ப்ராப்ளமே. ஜான்வரி 1லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் அதில் ஜெயிப்பேன், இப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆக்சுவலாக ஜான்வரி போனால் என்ன, 1ஆம் தேதி போனால் என்ன, ஆக்சுவலாக நான் 3வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், 7வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன் நான் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன் நான் டெய்லி கூட பண்ணுவேன். இதுதான் ஆக்சுவலாக தேவை. என்றைக்குமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க, சிஸ்டமை பில்டு பண்ணுங்க கைஸ். உங்களோட லைஃப் சிஸ்டமை நீங்கள் பில்டு பண்ணுங்க. ஆக்சுவலாக டிசிப்ளைன் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஒரு ஹேபிட், ஒரே ஒரு ஸ்டெப், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க ஒரே நாளில் அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும்தான். கண்டிப்பாக இது பில்லியனியர்ஸ்கால கூட முடியாது ஒரே நாளில் அவங்களோட மொத்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது, பாடியை கரெக்டாக ஷேப்பு கொண்டு வரது, ஹெல்த்தியாக இருக்கிறது, மைண்டை ஃபிட்டாக வச்சுக்கிறது, நம்ம எல்லாத்துலேயுமே 100% ஃபோக்கஸ் பண்ணுறது, டெய்லி ஸ்டடி பண்ணுறது, இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கவே நடக்காது கைஸ். டெய்லி பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ நியூ இயர் ஜனவரி 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து டெய்லியும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க, லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் இன்னமும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட் கைஸ். உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டிசிப்ளைனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் மனசில் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் டச் பண்ணிச்சுன்னா, உங்களோட லைஃப்பை கொஞ்சம் சேஞ்ச் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். திஸ் இயர் ஐ ஒன்ட் குவிட் அப்படின்ற ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் டிசிப்ளைனோட இருக்கீங்க, ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். இந்த மோட்டிவேஷன், டிசிப்ளின் அண்ட் நியூ இயர் ரெசல்யூஷனில் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ற நிறைய பேருக்கு தெரியும் கைஸ். ஸோ மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.